வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். கரடி துரத்துச்சுன்னா ஓடணும் அப்படின்னு தான் தோணும். கரடி ஏன் கரடி? நாய் துரத்துனால எல்லாருக்கும் ஓடணும்னு தான் தோணும். பூனை துரத்துனாலும் அப்படிதான். எது துரத்துனாலும் மனுஷங்க துரத்துனாலும் ஓடணும் தான் தோணும். அது டிஃபால்ட்டா நம்மளுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஓடினாதான் தப்பிக்க முடியும், ஓடிரு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த கரடியை நீங்க நினைக்கிற மாதிரி அதோடைய உருவத்தை பார்த்து அதோடைய வெயிட்டை நம்ம கம்பேர் பண்ணிட முடியாது. வெயிட்னா அதோடைய உடல் எடையை சொல்ல, அதோடைய திறமையை சொல்றேன். ஏன்னா இப்ப கரடி உருவத்துல பெருசு, நம்ம ரொம்ப சின்னது, சீக்கிரமா ஓடிடலாம், கரடியால ஓடி வர முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ட் படத்துல காட்டுற மாதிரி கரடி அவ்வளோ ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கரடியால ஓட முடியும். ஆனா சராசரியான மனிதர்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட முடியுமா? நம்ம காரையே 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டு போறோம். அப்ப எப்படி மனுஷங்களால அவ்வளோ ஸ்பீடா ஓட முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால கரடி உங்களை துரத்துச்சுன்னா நீங்க கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறது வேலைக்கே ஆகாது. கரடி வர முடியாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன். அலாம் அடிச்ச உடனே யாரெல்லாம் முதல் அலாம்ல எழுந்திரிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். பட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டு ஒன்று ஸ்னூஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு மறந்து தூங்கிடுவோம். இல்லைன்னா அலாம் வைக்கும் போதே 5 மணிக்கு ஒன்று, 5:15க்கு ஒன்று, 5:30 மணிக்கு ஒன்று, அப்புறம் 6:45, 7:45 அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த டைம் இழுத்துட்டு போயிருப்போமே தவிர்த்து ஒரு அலாம் அடிச்சா அதில் எந்திரிக்கணுன்றதே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அவசரம் இல்லை அப்படின்னா அந்த அலாமை நீங்கள் தள்ளியே வைக்கலாமே. அது எதுக்கு 6க்கு ஒன்று, 6:15க்கு ஒன்று, 6:30க்கு ஒன்று, 6:45, 7 அப்படின்னு வைக்கணும்? இந்த ஒரு விஷயத்த பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் பாடியில் வராதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்லீப் சைக்கிள் மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நமக்குன்னு ஒரு ஸ்லீப் சைக்கிள் இருக்கும் இல்லையா? 10லிருந்து 5 வரைக்கும் நம்மளால நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அலாம் வச்சு எந்திரிச்சு அப்படி தூங்கி தூங்கி வெளியேறதுனால உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நைட்டு உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆகி நீங்களே ரொம்ப லேட்டாக தான் தூங்குவீங்க. பார்த்தீங்களா, காலையில் அடிக்கிற அலாம்னால நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்னு. ஜப்பானில் புதுசாக ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஏஜென்சி தெரியுமா? யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்கள பிரிச்சு விடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏஜென்சி கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா அவங்களே போய் பிரிச்சு விட்டுருவாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னு யோசிங்க. நம்ம இந்த படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த காதலை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் நிஜமாக காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள பத்தி தப்பா பேசி அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வந்து இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லுவாங்களே, அதே மாதிரியான ஒரு ஏஜென்சியா அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டீங்கன்னா ஒரே அட்டெம்ப்ட் இவங்க தான் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணி விட்டா போதும். அவங்கள பிரிக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்காக நிறைய வேலைகள் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஏஜென்சிக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்களாம்பா. நமக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேரண்ட்ஸ் இந்த வேலை பண்ணாலும் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் இப்படி ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிச்சோம்னா நிறைய பேரண்ட்ஸ் நமக்கும் காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? மெடிசின்ஸ் எப்படி வேலை செய்யுது? சரி, ஒரு டேப்லெட்னு எடுத்துட்டோம்னா அந்த டேப்லெட் நம்ம போட்ட உடனே அதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா போட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய பிளட்ல எல்லாம் கலக்கும் போது அந்த மெடிசனும் அப்படியே அழகா கலந்து எங்க ரிப்பேர் பண்ணணுமோ அங்க போய் ரிப்பேர் பண்ணும். இது நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனா நிறைய மெடிசின்ஸ் நம்ம ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மெடிசன் அதிகமாக பிளட்ல கலந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பாடி ரொம்ப வீக் ஆயிரும். சரி, இப்படி வீக் ஆகாத மாதிரி மெடிசன் கொடுக்கணும்னா என்ன பண்ணும்? எங்க பிரச்சனை இருக்கோ அங்கேயே போய் மாத்திரை டிசால்வ் ஆகி அந்த இடத்த மட்டும் ரிப்பேர் பண்ணுச்சுன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரியான ஒரு மெக்கானிசம் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மெடிசன் துறையில அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா லங்ஸ்ல மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல கிட்னில மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மாத்திரை நேரா கிட்னிக்கு போய் அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே சரி பண்ணுமே தவிர்த்து அதர் ஆர்கான்ஸோட டீல் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால என்ன நம்ம பிரச்சனைக்காக மருந்து எடுக்கிறோமோ அந்த மருந்து உள்ள போய் அந்த ஆர்கானுக்கான செயல்பாட்டை மட்டும்தான் பார்க்கும். இதனால அதர் ஆர்கான்ஸ் அஃபெக்ட் ஆகாது. நல்லா இருக்குல்ல? லாயல் அப்படின்ற கம்பெனி நாய்களுடைய ஆயிலை நான் அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி கிட்டத்தட்ட இப்போ வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாகை வளர்க்குறோம், அந்த டாகை நம்ம எவ்வளோ பாசமா வளர்ப்போம், நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களாவே வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த நாய்களுடைய ஆயுள் அப்படின்றது ரொம்ப கம்மி. மனிதர்களை கம்பேர் பண்ணும்போது 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்ற ரேஞ்சிலேயே இருக்கு. இப்போ நிறைய நாய்கள் அந்த அளவுக்கு தான் உயிர் வாழுது. ஆனால் அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய முயற்சியா லாயல் அப்படின்ற கம்பெனி 2 வருஷம் அதிகமா வாழ்றதுக்கான வேலைகளை பார்க்குறாங்களாம். ஸோ அதற்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே செயல்பாட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பெட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாய்களுடைய ஆயுளை ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா?
அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸாக இது ஒர்க் ஆகும். அதனால் அதனுடைய ஆயில் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் அது டாக் லவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக தான் பார்க்கப்படுது. 2016 பங்களாதேஷில் ஒரு ஸ்கேம் அட்டம் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிஸ்டமை ஹைஜாக் பண்ணி பணத்தை எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எங்க பேங்க்லேயே. அப்படி பேங்க்ல சிஸ்டம்ல ஹைஜாக் பண்ணும்போது ஆன்டி வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க போடாதனால ரொம்ப ஈஸியாக ஹேக்கர் அவங்களுடைய சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்க. கூடவே 500 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கேருந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சைபர் ஹைஜாக்காக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு அட்டெம்ப்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபாய்க்கு டார்கெட் பண்ணி 100 கோடி அடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஃபவுண்டேஷனில் வேற ஏதோ ஸ்பெல்லிங்கை போட்டு விட்டாங்க. அதனால் டவுட்டு பட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பேங்கர்ஸ். அதனாலேயே இவங்களுக்கு 100 கோடி ரூபாய் கிட்ட சேவ் ஆச்சு. ஆனால் போன அந்த 50 கோடி போனது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க, ஏதோ இதோட போச்சேப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. ஹைஜாக்கர்ஸ் இந்த 50 கோடியோட அமுக்கிட்டு இல்லை, 500 கோடி அமுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்காக ரெக்வஸ்ட்டும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் இந்த பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் டீல் பண்ணுவாங்கல்ல, என்ன பண்ணுறது, ஹைஜாக் பண்ணும்போது அவசரத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டேஷனோட ஸ்பெல்லிங்கை மிஸ்டேக் பண்ணுறதுனால என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு டவுட் பட்டு அந்த பேங்கர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் 500 கோடி தப்பிச்சுது. ஆனால் போன 50 கோடி போனது தான். அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்குனாங்க. அந்த சிஸ்டம் எல்லாமே ரொம்ப செக்யூர்டாக இப்போ இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியாலாம் இப்போ நம்ம ஹைஜாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க முடியாது. ஈவன் இந்தியாலையுமே இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போல்லாம் அதை பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.